ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கங்கையிலும் கரைக்க முடியாத பாவம். மருமகள் சித்ரா ஆஃபீஸ் முடிந்து வீட்டினுள்ளே வந்தாள். மாமியார் சமையலறைக்குள் செல்வதை பார்த்தாள். அத்தை, எனக்கு கொஞ்சம் சுக்குமல்லி காஃபி வேண்டும் என்றாள். சரிம்மா, கொண்டு வரேன் என்று சொன்ன கோமதி 2 நிமிடத்தில் ஒரு கப்பில் சுட சுட மல்லி காஃபி கொண்டு மருமகளின் கையில் கொடுத்தாள். தேங்க்ஸ் அத்தை என்று சொன்னபடி வாங்கி கொண்டாள் சித்ரா. இது என்ன புது பழக்கமாயிருக்கிறது என்று கோமதிக்கு தோன்றினாலும் மனம் சற்று இதமாக இருந்தது. இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் என்று சொன்னவள் இரவு உணவு தயாரிக்க உள்ளே சென்றாள். கோமதியின் கை அதன் போக்கில் வேலையை செய்ய மனது அவளிடமே பேச ஆரம்பித்தது. இப்போ எல்லாம் ஒரு சின்ன வேலை செய்கிறதுனா கூட பெரிய சாதனை பண்ணுற மாதிரி இருக்கு. 65 வயசுக்கு இது ரொம்ப அதிகமான சோர்வு தான். என்ன, முதல்ல மாமியார், மாமனார், மைத்துனர் என்று 9 பேர் கொண்ட குடும்பம். இவர்கள் அனைவருக்கும் ஒற்றை ஆளாக செய்ததிலேயே 45 வயதுக்குள் 60 வயது முதுமை வந்துவிட்டது. அதன் பிறகு ஒரே மகன் கார்த்திக்கின் திருமணம். அப்பாடா, இனி நமக்கு ஓய்வுதான் என்று நினைத்த கோமதிக்கு வேலை என்பது தொடர்கதை ஆகி போனது. மருமகள் சித்ரா வேலைக்கு செல்பவளாக இருந்தாள். படுத்த படுக்கையாகி போன கணவர், அடுத்தடுத்து பிறந்த மகனின் 2 பிள்ளைகள் என்று வேலையின் பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருந்தது. தயாரித்த இரவு உணவை கோமதி வெளியே கொண்டு வந்து வைப்பதற்கும் அவளுடைய மகன் கார்த்திக் சந்தோஷமாக அம்மா என்று கத்திக்கொண்டு உள்ளே வருவதற்கும் சரியாக இருந்தது. மகனின் சந்தோஷத்தை பார்த்த கோமதிக்கும் சந்தோஷம் ஒட்டி கொண்டது. உடம்பில் புதிதாக தெம்பு வந்தது போல இருந்தது. என்ன மகனே, இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய்? அந்த நல்ல விஷயத்தை எனக்கும் சொல்வாயா என்று ஆவலோடு கேட்டாள் கோமதி. அம்மா, உனக்கு இல்லாமலா? சந்தோஷமே உனக்குத்தான். உன்னுடைய பல ஆண்டு கனவு இன்னும் சில நாட்களில் நிறைவேறப் போகிறது என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் மகன். இன்னும் சில நாட்களில் பொங்கல் தான் வரப்போகிறது. இது வருடா வருடம் வரும் பண்டிகை தானே. இந்த ஆண்டு இதில் ஏதாவது விசேஷம் இருக்கிறதா என்று அப்பாவியாக கேட்டாள் கோமதி. அம்மா, இந்த பொங்கலை நீங்கள் மிகவும் விரும்பிய இடமான காசியில் கொண்டாட போகிறோம். இதோ பாருங்கள், அதற்கான டிக்கெட் என்று அம்மாவிடம் நீட்டினான் மகன். கோமதிக்கு தன்னுடைய காதுகளையே நம்ப முடியவில்லை. எத்தனை வருட தவம், எத்தனை வருட ஆசை இது! இன்னும் சில நாட்களில் நிறைவேறப் போகிறதா என்று வியந்தபடி டிக்கெட் வாங்கி பார்த்தாள். இது என்ன டிக்கெட் மகனே என்று கேட்டாள். ரயிலில் செல்வதற்கான முன்பதிவு டிக்கெட் அம்மா என்றான் மகன். 2 தானே இருக்கிறது என்று கேட்டாள் கோமதி. ஆமம்மா, நீயும் நானும் தான் போகப் போகிறோம் என்று சொன்ன மகனின் பேச்சை கேட்டு திடுக்கிட்டு போனாள் கோமதி. தன் மருமகள் சித்ராவை நினைத்தவளின் மனதில் சற்று பயம் ஏற்பட்டது. ஆனாலும் கடந்த சில நாட்களாக சித்ரா கோமதியிடம் மிகவும் மென்மையாகவும் நல்லபடியாகவும் நடந்து கொள்கிறாள். இதை மனதில் நினைத்தவள், ஏன் மகனே, என் மருமகள் வராமல் நாம் எப்படி செல்வது என்று கேட்டாள் கார்த்திக்கிடம். புன்னகையுடன் அங்கு நின்றிருந்த சித்ரா, அத்தை, பிள்ளைகளை என் அம்மா வீட்டில் விட்டுவிட்டு நாம் மூவரும் போவதாகத்தான் யோசித்து இருந்தோம். ஆனால் என்னுடைய ஆஃபீஸிற்கு புது மேனேஜர் வருவதால் சில மாதங்களுக்கு நான் எங்கும் வர முடியாது. அதுவும் இல்லாமல் மகர சங்கராந்தி வருடத்திற்கு ஒரு முறைத்தான் வரும். இப்போது விட்டால் அடுத்த வருடம்தான் போக முடியும். அதற்குள் நீங்கள் இன்னும் தளர்ந்து போய் விடுவீர்கள். அதனால் நீங்கள் இருவரும் சென்று வாருங்கள் என்று மன நிறைவோடு சொன்னாள் மருமகள் சித்ரா. இதை கேட்ட கோமதியின் மனம் தெளிந்தது. அவளுடைய மனம் காசி விஸ்வநாதரை தரிசிக்கவும் கங்கையில் குளிக்கவும் ஏங்க ஆரம்பித்தது. அவளுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேற இருப்பதை இன்னும் அவளால் நம்ப முடியவில்லை. 1 வார பயணம். இருவருக்கும் தேவையான பொருட்களை தயார் செய்து கொண்டு புறப்படும் நாளுக்காக காத்திருந்தனர். அந்த நாளும் வந்தது. தன் கையாலேயே வீட்டை சுத்தம் செய்து துடைத்து சுவாமி படங்களுக்கு பூக்களை வைத்தாள் கோமதி. கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு மகனுடன் வீட்டை விட்டு கிளம்பினாள். ரயில் நிலையத்துக்கு அவர்கள் வந்தபோது ரயில் அவர்களை வரவேற்க தயாராக இருந்தது.
கையை பிடித்து மெதுவாக அம்மாவை ரயிலில் ஏற்றிவிட்ட கார்த்திக் பைகளை எடுத்துக்கொண்டு தானும் ஏறி வந்து உட்கார்ந்தான். முதல் 1 மணி நேரம் சந்தோஷமாக இருந்த கோமதி நேரம் செல்ல செல்ல சற்று சிரமப்பட ஆரம்பித்தாள். காலை கீழே தொங்கவிட்டு உட்கார்ந்தால் மதமதப்பாக இருக்கிறது. காலை நீட்டி உட்கார்ந்தால் முதுகு வலிக்கிறது. சரி, சற்று நடக்கலாமா என்று எண்ணி எழுந்தாள். தளர்ந்து போயிருந்த கைகளும் கால்களும் அவளின் விருப்பத்திற்கு ஈடு கொடுக்க மறுத்தது. தள்ளாடி விழப்போன தாயை பத்திரமாக தாங்கி பிடித்த கார்த்திக் அவளை சீட்டில் உட்கார வைத்தான். அம்மா, நாம் இன்னும் 2 நாட்கள் பயணம் செய்ய வேண்டி உள்ளது. பாத்ரூம் செல்ல வேண்டும் என்றால் என்னை கூப்பிடு என்று சொன்னவன் அம்மாவிற்கு சாப்பிட தேவையானதை வாங்கி கொடுத்தான். அவ்வப்போது சாய் சாய் என்று வருவர்களிடம் அம்மாவிற்கு காஃபி வேண்டுமா, டீ வேண்டுமா என்று கேட்டு வாங்கி கொடுத்து பார்த்து கொண்டான். ரயிலை விட்டு கீழே இறங்கும்போது கோமதிக்கு கால்கள் உடம்பில் இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை. கார்த்திக் தன் அம்மாவை கைத்தாங்கலாக பிடித்து இறக்கி பக்கத்தில் இருந்த பெஞ்சில் உட்கார வைத்தான். உடல் முழுவதும் ஏற்பட்ட வலி அவள் கண்களில் கண்ணீரை வரவழைத்தாலும் மனது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இத்தனை வருட கனவை என் மகன் இன்று நிறைவேற்றி விட்டான். இப்படி ஒரு மகனை பெற நான் என்ன தவம் செய்தேனோ. இதோ இன்னும் சிறிது நேரத்தில் காசிக்கு சென்று விடுவோம். கங்கையில் குளித்து விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும். மாலை மகா ஆராத்தியை கண்குளிர காண வேண்டும் என்று அவளுடைய மனதில் எண்ணங்கள் அலையலையாக ஓடிக்கொண்டிருந்தன. ரயில் நிலையத்தில் கூட்டம் குறைந்த பின் அம்மாவை மெல்லே வெளியே அழைத்து கொண்டு வந்தவன் ஒரு ஆட்டோவில் ஏறி காசி நகரத்தை வந்து அடைந்தனர். எங்கும் மக்கள் வெள்ளம், பலதரப்பட்ட மக்கள், பலவிதமான மொழிகள், பலவண்ண உடைகள், கலவையான சப்தங்கள், அங்கங்கே பஜனை பாடல்கள், உபன்யாச பேச்சுக்கள். கோமதிக்கு ஏதோ வேறு உலகத்துக்கு வந்துவிட்டது போல தோன்றியது. இவ்வளவு மக்களை அவள் ஒருபோதும் கண்டதில்லை. அதிலும் இத்தனை தரப்பட்ட மக்களை வாழ்வில் இதுவரை பார்த்ததே இல்லை. அவளுடைய உடல் வலியும் கால் வலியும் சோர்வும் எங்கு போனது என்று அவளுக்கே தெரியவில்லை. கார்த்திக் அம்மாவின் கையை கெட்டியாக பிடித்தபடி அவள் ஒவ்வொன்றாக ரசிப்பதை இடையூறு செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தான். அங்கெங்கே தற்காலிக முகாம்கள் பக்தர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்தது. கார்த்திக்கும் அவனுடைய அம்மாவும் சிலவற்றில் விசாரித்த போது அவை அனைத்தும் நிரம்பி விட்டிருந்தன. சற்று தள்ளி இருந்த முகாமில் வயதான பெண்மணியும் அவளுடைய மகன் என்று இருவர் மட்டுமே என்பதால் அவர்களுக்கு அங்கு இடம் கொடுத்தனர். பொருட்களை அங்கு வைத்தவர்கள் சற்று நேரம் ஓய்வெடுத்த பின் கங்கை நீராட சென்றனர். எங்கும் ஹரஹர மகாதேவ் என்ற கோஷம் நிரம்பி வழிந்தது. கங்கையில் நீரை விட மனிதர்களே அதிகமாக தெரிந்தனர். அனைவரும் பக்தி பரவசத்துடன் கங்கையில் நீராடி எழுந்தனர். கார்த்திக் அவனுடைய அம்மாவின் கையை விடவே இல்லை. மிகவும் கவனமாக பிடித்து கொண்டு சென்றவன் படிகளில் இறங்கி நீராடும் இடத்திற்கு அழைத்து சென்றான். கங்கையில் காலை வைத்த கோமதியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. சிவாய நமக, ஓம் நமக் சிவாய என்று சொல்லியபடி மகனின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு கங்கையில் மூழ்கி எழுந்தாள். மேலே வந்து விபூதியை வாங்கி பயபக்தியுடன் நெற்றியில் வைத்தவள் தன் மகன் நீராடி விட்டு வருவதற்காக கரையில் காத்திருந்தாள். கார்த்திக்கும் கங்கையில் நீராடிவிட்டு பாட்டிலில் சிறிது கங்கா நீரை எடுத்துக்கொண்டு மேலே வந்தான். பின்பு இருவரும் அவர்களின் முகாமிற்கு வந்தனர். சற்று தள்ளி இருந்த உணவு விடுதிக்கு சென்று தமிழக உணவை சாப்பிட்டனர். பயண அலுப்பும் நல்ல உணவும் கோமதிக்கு தூக்கத்தை வரவழைத்தது. அம்மா, நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடு. நான் சுவாமி தரிசனத்திற்கு எப்படி என்று பார்த்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் கார்த்திக். அவன் கிளம்பிய சற்று நேரத்தில் அங்கிருந்த முகாம் ஒன்றில் சமையல் செய்யும் இடத்தில் தீ பற்றி கொள்ள அந்த இடமே அல்லோல கல்லோலப்பட்டு போனது. மக்களின் அமைதியின்மையாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த இயலாமல் போனதாலும் அது மிக பெரும் விபத்தாக மாறியது. கூட்ட நெரிசலில் சிக்கி நிறைய பேர் இறந்து போயிருந்தனர். நிறைய பேர் மிதிப்பட்டும் சட்டென்று பரவிய தீயால் பெரும் காயமும் அடைந்தனர். ஆம்புலன்ஸுகள் பறந்த வண்ணம் இருந்தன. நகரம் முழுவதும் ஆம்புலன்ஸ் சத்தமே ஒலித்து கொண்டிருந்தது.
என்ன நடந்தது? மக்கள் ஏன் இப்படி அங்குமிங்கும் அழுகையுடன் பதட்டத்துடன் ஓடுகிறார்கள் என்று கோமதிக்கு புரியவே இல்லை. இப்போது கோமதி தன்னை பற்றியும் அவர்களுடைய பொருட்களை பற்றியோ நினைக்கும் நிலையில் இல்லை. தன் மகனுக்கு என்ன ஆனதோ, தன் மகன் எங்கே என்று பரிதவிக்க ஆரம்பித்தாள். யாரிடம் கேட்பது? அனைவரும் புதிய முகங்களாக இருக்கின்றனர். யார் என்ன மொழி பேசுவார்கள் என்று கூட தெரியவில்லை. துடித்து போனாள் கோமதி. விஸ்வேஸ்வரா, உன்னை பார்க்க வந்த இடத்தில் எங்கள் குடும்பத்திற்கு எந்த குறையும் கொண்டு வந்து விடாதே. என் மகனை நல்லபடியாக என் கண்முன் கொண்டு வந்து நிறுத்து என்று கண்களில் கண்ணீர் வழிய வேண்டிக் கொண்டாள். சட்டென்று மதியம் சாப்பிட்ட உணவு விடுதி ஞாபகத்திற்கு வர, அங்கு எப்படியும் தமிழ் பேசுபவர்கள் இருப்பார்கள், அவர்களிடம் சென்று கேட்கலாம் என்று அங்கே ஓடினாள். சிறிது நேர தேடலுக்கு பிறகு அந்த உணவு விடுதி அடைந்தால், எதிர்பார்த்ததைப் போலவே அங்கே தமிழ் பேசுபவர்கள் இருந்தார்கள். அவர்களிடம் இந்த சலசலப்புக்கான காரணம் என்ன என்று கேட்டபோது அவர்கள் நடந்ததை கோமதிக்கு சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை கேட்ட கோமதிக்கு உடம்பெல்லாம் நடுநடுங்க ஆரம்பித்தது. அவள் மனம் முழுவதும் என் மகன் எங்கே, என் மகன் எங்கே என்ற கேள்வியே வியாபித்து இருந்தது. பைத்தியம் பிடித்தவளைப் போல ரோட்டில் போய்க் கொண்டிருந்த கார்த்திக் வயது ஆட்களை எல்லாம் நிறுத்தி பார்த்தாள். யாரும் பெரிதாக கோபித்து கொள்ளவில்லை. வயதான பெண் யாரையோ தேடிக்கொண்டிருக்கிறார் என்று அவரவர் மொழியில் அவளிடம் ஏதோ கேட்டனர். கோமதிக்கு எதுவும் புரியவில்லை. கண்களில் வழிந்த கண்ணீருடன் திக்கு தெரியாத காட்டில் அலைவதைப் போல அங்கும் இங்கும் அலைந்து தேடிக் கொண்டிருந்தாள். மாலை மங்கி இருள் சூழ ஆரம்பித்தது. முழுதாக இல்லை என்றாலும் சற்று ஆள் நடமாட்டம் குறைந்தது. சிறிது அமைதி ஏற்பட்டது. தன் மகனை தெருவில் தேடிக்கொண்டு இருக்க, தன் மகன் தன்னை முகாமில் தேடிக்கொண்டிருப்பான் என்று தோன்றியது கோமதிக்கு. இந்த நினைவு வந்தவுடன் தங்கள் முகாமை நோக்கி ஓடினாள். அங்கு வைத்துவிட்டு வந்த பொருட்கள் அப்படியே இருக்க, மகன் வந்ததற்கான எந்த தடயமும் தெரியவில்லை. முகாமின் முகப்பில் இருந்தவர்களிடம் சென்று கேட்டபோது அவர்களுக்கும் எதுவும் தெரியவில்லை. இதுவரை மகன் தன்னை தேடி வரவில்லை. அவனுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்ற நினைவே அவருக்கு பயத்தை கொடுத்தது. தன்னுடைய காசிக்கு வரும் ஆசையை சபித்து கொண்டிருந்தார். பயத்திலும் குழப்பத்திலும் அலைந்து கொண்டிருந்தவரின் உடலில் எழுந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் போயிற்று. முதலில் தன் மகனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுந்த கோமதி மயக்கமாகி கீழே விழுந்து விட்டாள். பக்கத்தில் இருந்தவர்கள் கோமதியின் முகத்தில் நீரை தெளித்து அவளை வலுக்கட்டாயமாக சாப்பிட வைத்தனர். சற்றே தெளிந்தவளின் மனதில் மீண்டும் மகனை பற்றிய நினைவே பூதகரமாக வந்து நின்றது. அதற்கு மேல் அமர்ந்திருக்க முடியாத கோமதி ரோட்டில் வரும் ஒவ்வொருவராக பார்த்து கொண்டு அங்கு இருந்த போலீஸ் நிலையத்திற்கு சென்றாள். தன் மகனை கண்டுபிடித்து தருமாறு கேட்டாள். அங்கு தமிழ் பேசுபவர்கள் சிலர் இருந்தனர். அவர்கள் கோமதியின் மகனின் கைபேசி எண், புகைப்படம் போன்றவற்றை கேட்டனர். கோமதியால் கைகளை விரிப்பதை தவிர ஒன்றும் செய்ய முடியவில்லை. கோமதியுடன் ஒரு தமிழ் பேசும் காவலர் சென்று தீ விபத்தில் இறந்தவர்களை அடையாளம் காணும்படி கேட்டார். பதைக்கும் நெஞ்சத்துடன் ஒவ்வொருவராக பார்த்து கொண்டு வந்தவளின் மனம், அப்பாடா, என் மகன் இதில் இல்லை என்று சற்று ஆசுவாசமானது. அதன் பிறகு கோமதியை அந்த காவலர் தீ விபத்தில் காயம் அடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் முகத்தையும் கோமதியின் பார்வை தடவி சென்றது. மனம் இடைவிடாது அத்தனை தெய்வங்களையும் பிரார்த்தித்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட அனைத்து மருத்துவமனைகளையும் பார்த்தாயிற்று. இன்னும் ஒரே ஒரு மருத்துவமனைதான் பாக்கி. காவலருடன் கடைசி மருத்துவமனைக்கு சென்ற கோமதி பதறும் விழிகளுடன் நடுங்கும் உடலுடன் ஒவ்வொருவராக பார்த்து கொண்டு வந்தாள். அங்கிருந்து எந்த முகமும் தன் மகன் முகம் இல்லை என்று நிம்மதி அடைந்தாள் கோமதி. கண்டிப்பாக தன் மகன் தன்னை தேடிக்கொண்டு இந்நேரம் முகாமிற்கு வந்து இருப்பான் என்று உறுதியாக நம்பி காவலர் உதவியுடன் முகாமை வந்தடைந்தாள். அங்கும் அவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 3 நாட்கள் ஓடிவிட்டன. முகாமில் எத்தனையோ புதிய நபர்கள் வந்துவிட்டு சென்றனர். மகர சங்கராந்தி விழா முடிந்து மக்கள் கூட்டம் காசியை விட்டு கரைய ஆரம்பித்தது.
கோமதிக்கோ மகன் நினைவை தவிர மனதில் எந்த நினைவும் இல்லை. வயிறு பசி என்பதையே மறந்துவிட்டது. அழுதழுது கண்களில் கண்ணீரும் வற்றிவிட்டது. யாரோ அவ்வப்போது கையில் கொண்டு வந்து கொடுக்கும் உணவை சாப்பிடுவது, அங்கேயே சுருண்டு படுத்து கொள்வதுமாக இருந்தாள் கோமதி. தன்னால் முடிந்தது அனைத்தையும் செய்தாயிற்று. எல்லா வழிகளிலும் தேடிவிட்டாள். எப்படி ஊருக்கு போவது? எப்படி சித்ராவை எதிர்கொள்வது? மகனுடைய இரு பிள்ளைகளுக்கும் என்ன பதில் சொல்வது? யோசித்து யோசித்து எந்த பதிலும் கிடைக்காமல் மனம் மருகியது கோமதிக்கு. இருப்பது ஒரே வழிதான். இன்றுதான் இறுதி நாள். அனைத்தும் அறிந்த ஈசனே உன் விருப்பம் இதுதான் என்றான். அதை நான் ஏற்கிறேன். கண்களில் கண்ணீரோடு மனம் இறுக கங்கையில் இறங்கிவிட்டாள் கோமதி. ஈசனே, சில நாட்கள் முன்புதான் நான் பாக்கியம் செய்தவள் என்று எண்ணினேன். இப்போது உலகிலேயே மிகப்பெரிய துர்பாக்கியம் செய்தவள் நானாகத்தான் இருப்பேன் என்று தோன்றுகிறது. விடையில்லாத கேள்விகளை சுமந்தபடி இந்த உடலை துறக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஆற்றுக்குள் மூழ்கிவிட்டாள் கோமதி. எவ்வளவு நேரம் சென்றது என்று தெரியவில்லை. சுற்றிலும் மக்கள் நிற்பது, பேசுவது போல் தோன்றியது கோமதிக்கு. தன்னை சுற்றி கீழே பார்த்தவள் தான் காப்பாற்றப்பட்டதை உணர்ந்தாள். தான் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் முடியவில்லையோ என்று எண்ணியவள் சுற்றி இருந்தவர்களுக்கு நன்றி கூறினாள். மகனின் நிலை என்னவென்று தெரியவில்லை. தன் பெயரில் இருக்கும் வீட்டை மருமகள் சித்ரா பெயருக்கு எழுதி வைக்க வேண்டும். இனி வாழும் நாட்கள் மருமகளுக்கும் பிள்ளைகள் இருவருக்கும் துணையாக இருக்க வேண்டும். இவ்வாறு முடிவெடுத்தாள் கோமதி. காசிக்கு புறப்படும் போது கூட்ட நெரிசலில் நகைகள் தொலைந்துவிடும் என்று மருமகள் சித்ரா கழுத்தில் இருந்து செயினை வாங்கி கொண்டாள். ஒரு மணியை கொடுத்து கழுத்தில் போட்டுக்கொள்ள சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. காதுகளில் இருந்த தோடுகளை கை தன்னச்சியாக தடவி பார்த்தது. கோமதி தானும் மகனும் வந்த முதல் நாள் சாப்பிட்ட உணவு விடுதிக்கு சென்றாள். கோமதி அடிக்கடி அவர்களிடம் சென்று உதவி கேட்டதால் அங்கு இருந்தவர்களுக்கு பரிச்சயமாகி இருந்தாள். இப்போது அவர்களிடம் கடைசியாக தனக்கு ஒரு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டாள். தன் தோடுகளை அந்த கடைக்காரரிடம் கொடுத்தவள் தன் ஊரை சொல்லி அங்கு தன்னை அனுப்பி வைக்க வேண்டினாள். கடைக்காரருக்கு தமிழ் பேச தெரிந்ததே தவிர தமிழ்நாட்டில் உள்ள இடங்களின் பெயர்களை பற்றி எதுவும் தெரியவில்லை. உணவு பொட்டலங்களை ஆர்டர் செய்திருந்த மித்ரா கடைக்காரரும் கோமதியும் பேசிக்கொண்டிருப்பதை கவனித்தாள். முழுவதும் கேட்டு முடித்தவள், நானும் கோமதி வசிக்கும் நகரத்துக்குத்தான் செல்ல வேண்டும். உங்களை நான் வீட்டில் விட்டு விடுகிறேன் என்று சொன்ன அந்த இளம் பெண்ணை பார்த்த கோமதிக்கு ஏனோ கடவுளே நேரில் பார்த்த மாதிரி இருந்தது. உணவு பொட்டலங்களை வாங்கி அங்கிருந்த முதியவர்களுக்கும் தேவைப்பட்டவர்களுக்கும் கொடுத்தாள் மித்ரா. மித்ரா அவளுடைய தாயாருக்கு திதி கொடுப்பதற்காக காசிக்கு வந்தவள். அன்னதானமும் செய்துவிட்டு வந்திருந்தாள். இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருந்து தேற்றி கொண்டனர். சற்று நேரத்தில் தன்னுடைய சிறிய பையை எடுத்துக்கொண்டு கோமதியை கையில் பிடித்து கொண்டு ரயில் நிலையத்திற்கு வந்தாள். சென்னைக்கு ஒரு நடப்பு பயணச்சீட்டு வாங்கிய மித்ரா தனக்காக ரிசர்வ் செய்து இருந்த இடத்தை கோமதிக்கு கொடுத்துவிட்டு டிக்கெட் செக்கரிடம் அனுமதி பெற்று அவள் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டாள். கோமதி வழி முழுவதும் தன் மருமகளையும் பேரன்களையும் எப்படி எதிர்கொள்வது என்ற பயத்துடனே அமர்ந்திருந்தார். ரயில் சென்னையை வந்தடைந்த போது நடுநிசி ஆகிவிட்டது. மித்ரா கோமதியிடம், அம்மா, அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் தெரியவில்லை. இந்த நேரத்தில் சென்று அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். இப்போது நாம் இருவரும் என்னுடைய வீட்டிற்கு சென்று விடலாம். காலையில் உங்களை ஆட்டோவில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். முடிந்தால் நானும் உங்களுடன் வருகிறேன் என்று சொன்னவளை பார்த்து, சரி மித்ரா என்று சொன்னாள் கோமதி. அவளுக்கும் இந்த நடுநிசையில் மருமகளையும் பிள்ளைகளையும் தொந்தரவு செய்ய மிகவும் அச்சமாக இருந்தது. கோமதியை கையில் பிடித்தபடி இறங்கிய மித்ரா காலிங் பெல்லை அடித்தாள். முகத்தில் தூக்க கலக்கம் இருந்தாலும் முகம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் ஒரு நடுத்தர வயது பெண் இரு கதவையும் விரிய திறந்தாள். மித்துமா என்றவள் பக்கத்தில் இருந்த கோமதியை பார்த்து, வாங்கம்மா என்று அன்புடன் வரவேற்றாள். ரமணி அக்கா, இவங்க கோமதி அம்மா. இவர்களை உள்ளே அழைத்து சென்று கட்டிலில் படுக்க வையுங்கள். மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறார்கள்.
நீண்ட பயணம், முதலில் நன்கு தூங்கட்டும். ஃபேனை அளவாக வைத்து போர்த்தி விட்டு விடுங்கள் என்றாள். ரமணி கோமதியை எதுவும் சாப்பிடுகிறீர்களா என்று விசாரித்தாள். இப்போது எதுவும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு உறங்க சென்று விட்டாள் கோமதி. கட்டிலில் படுத்தவளுக்கு தெரியாத காட்டில் அலைந்து திரிந்து வீடு வந்ததை போன்ற ஒரு நிம்மதி ஏற்பட்டது. மனக்கவலையை மறந்தவர் உடனே உறங்கி போனார். காலையில் அவர் எழுந்தபோது மணி 8 ஆகியிருந்தது. எழுந்தவுடன் கடிகாரத்தை பார்த்த கோமதிக்கு கூச்சமாகி போனது. கட்டிலை விட்டு கீழே இறங்கி ஒரு கழுத்திருந்த அறை கதவை திறந்து விட்டு வெளியே வந்தபோது அங்கு ஒரு 6-7 குழந்தைகள் பள்ளிக்கு தயாராகி கொண்டிருந்தனர். இதை பார்த்த கோமதிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அப்போது இங்கு வந்த ரமணி அக்காவை பார்த்து, இவர்கள் கிட்டத்தட்ட 1 வயது உடையவர்கள் போல இருக்கிறார்களே, யாருடைய குழந்தைகள் என்று கேட்டாள் கோமதி. ஒரு சிரிப்பை பதிலாக கொடுத்த ரமணி அக்கா, இவர்கள் மித்ராவின் குழந்தைகள் என்று சொல்லியபடி வெளியே காத்து கொண்டிருந்த ஆட்டோவிற்கு பிள்ளைகள் அனைவரையும் அழைத்து சென்றார். அப்போது குளித்து முடித்து தயாராக வெளியே வந்த மித்ராவை பார்த்த குழந்தைகள் அவள் அருகில் வந்து கன்னத்தில் முத்தமிட்டு பாய்மா என்று சொல்லி சென்றனர். கோமதிக்கு தன்னுடைய மனக்கவலை இருக்கும் இடம் எல்லாமே மறந்துவிட்டது. என்னது, அனைவரும் மித்ராவின் குழந்தைகளா என்று ஆச்சரியப்பட்டு போய் நின்றார். குழந்தைகளை ஆட்டோவில் ஏற்றிவிட்டு அனுப்பிவிட்டு உள்ளே வந்த ரமணி அக்கா கோமதியை அழைத்து போய் அங்கிருந்த சேரில் உட்கார வைத்தாள். அப்போது அங்கு காஃபியுடன் வந்த மித்ரா அவர் அருகில் அமர்ந்து கொள்ள ரமணி அக்கா தான் சொன்னாள், கோமதி அம்மா, இந்த பிள்ளைகள் அனைவரும் பல இடங்களில் பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள். தெருவில் யாரும் இன்றி சுற்றி கொண்டிருந்த குழந்தைகளை மித்ரா பாப்பா தான் அழைத்து வந்தது. தன் குழந்தைகளாக வளர்க்கிறது. பிள்ளைகள் மட்டுமல்ல, நானும் குழந்தை பெற்று தராததால் அனாதையாக தெருவில் விடப்பட்டவள்தான் என்று முடித்தாள் ரமணி அக்கா. அப்போது மித்ராவும், கோமதி அம்மா, என்னுடைய வருமானத்தில் இதுவரை 7 குழந்தைகளை பராமரித்து வருகிறேன். பலமுறை அம்மா என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி கேட்டு பார்த்தார். அதன் பிறகு இந்த குழந்தைகளை பார்த்த பிறகு அவரும் மனம் மாறி உன் விருப்பம் என்று சொல்லிவிட்டார். நீ செய்யும் செயல் மிகச் சிறந்தது. கடவுள் உன்னை எப்போதும் ஆசிர்வதிப்பார் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். இது அம்மாவுடைய வீடு. 3 மாதம் முன்பு வரை அவரும் எங்களோடு தான் இருந்தார். அவர் பிறந்து வளர்ந்த வீட்டில் கடைசி வரை இருக்க வேண்டும் என்று விரும்பினார். மேலும் அவருடைய அஸ்தியை கங்கையில் கரைக்கப்பட வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். அவர்கள் அஸ்தியை கரைப்பதற்காக நான் வந்தபோதுதான் காசியில் உங்களை கண்டேன். அவர் ஆசையை நிறைவேற்றதான் இதுவரை இந்த வீட்டை விற்கவில்லை. இனி விரைவில் இந்த வீட்டை விற்றுவிட்டு நகரத்தின் வெளிப்பகுதியில் ஒரு இடம் வாங்கி பெரியதாக கட்ட வேண்டும். நிறைய குழந்தைகளை பராமரிக்க முடியும் என்று சொல்லி கொண்டிருந்த மித்ராவை தலை முதல் கால் வரை பார்த்தாள் கோமதி. என்ன அற்புதமான பெண் இவள்! மிஞ்சி போனால் 30 வயது இருக்குமா? இதற்குள் எவ்வளவு பெரிய சாதனையை செய்து கொண்டிருக்கிறாள் இவள்! இவள் முன் நாமெல்லாம் ஒரு தூசுக்கு கூட சம்பந்தமில்லை என்று எண்ணியவள் பேச வார்த்தை என்று இருந்தாள். அமைதியாக தன்னையே பார்த்து கொண்டிருந்த கோமதியிடம், அம்மா, நான் வேலைக்கு செல்ல வேண்டும், மன்னித்து கொள்ளுங்கள். தங்கள் வீட்டுக்கு செல்வதானால் ரமணியிடம் சொல்லி ஆட்டோவில் அனுப்பி வைக்கிறேன். அல்லது சில நாட்கள் இங்கு தங்கி ஓய்வெடுக்க வேண்டும் என்றாலும் தாராளமாக நீங்கள் இங்கே இருக்கலாம். முதலில் குளித்து விட்டு சாப்பிடுங்கள், பிறகு முடிவெடுங்கள் என்று சொன்னவள் மித்ரா ரமணி அக்காவிடம் கோமதிக்கு தேவையானதை செய்து கொடுக்கும்படி சொன்னாள். சுய நினைவுக்கு வந்த கோமதி, மகளே மித்ரா, கடவுள் உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவார். என் மருமகளும் பிள்ளைகளும் எப்படி இருக்கிறார்கள் தெரியவில்லை. நான் அவர்களை சென்று உடனே பார்க்க வேண்டும். நீ வேலைக்கு செல் மகளே, நான் ஆட்டோவில் வீட்டுக்கு போய் கொள்கிறேன் என்றாள் கோமதி. மித்ரா வேலைக்கு கிளம்பி சென்ற பின் கோமதி குளித்துவிட்டு ரமணி அக்கா கொடுத்த உணவை உண்டு தயாராக வெளியே வந்தாள். ரமணி அக்கா வர சொல்லியிருந்த ஆட்டோ வெளியில் நிற்க ரமணியிடம் விடைபெற்று தன் வீட்டிற்கு சென்றாள் கோமதி. வீட்டை நெருங்க நெருங்க இதுவரை சற்று ஒதுங்கி இருந்த மனக்கவலை மறுபடியும் அவரிடம் வந்து ஒட்டி கொண்டது.
வீட்டை விட்டு சற்று தள்ளி ஆட்டோவை நிறுத்தச் சொல்லி இறங்கியவள் தயங்கியபடி வீட்டை வந்து அடைந்தாள். வீட்டு கதவுகள் திறந்திருந்தன. உள்ளே நுழையலாம் என்று கால் எடுத்து வைத்தபோது வீட்டுக்குள் இருந்து ஒரு ஆணும் பெண்ணும் பேசும் குரல் கேட்டது. கோமதிக்கு திடீரென்று சந்தேகமாகிவிட்டது. நம்ம வீடுதானா என்று ஒருமுறை வெளியே பார்த்தவர் சற்று நிதானித்து கேட்க, அது மகன் கார்த்திக்கின் குரல்தான். மகனே கார்த்திக், நீ நலமா இருக்கிறாயா என்று என் மனது ஆனந்த கூத்தாடியது. உள்ளே ஓட நினைத்தவளின் காலை தடுத்தது அவளுடைய மருமகள் சித்ராவின் குரல். தான் காண்பது கனவா நனவா என்று திகைத்து போய் அவள் நின்று கொண்டிருக்க, அவள் மருமகள் பேசுவது தெளிவாக அவளுடைய காதில் விழுந்தது. என்னங்க, காலையில் அம்மா ஃபோன் பண்ணி இருந்தாங்க. அவங்க குடி இருக்கிற வீட்டுக்காரர் வீட்டை விற்க ரொம்பவே அவசரப்படுறாராம். உங்கள் அம்மாவோட டெத் சர்டிஃபிகேட் என்னாச்சு? அது வந்தாதான் இந்த வீட்டை நாம் விற்க முடியும். இதுவும் ரொம்ப பழைய வீடாக போயிடுச்சே. இந்த வீட்டை விட்டுட்டு எங்கள் அம்மா குடியிருக்கிற வீட்டை நாம் வாங்கிடலாம். மேல் போர்ஷனில் நாம் வச்சுக்கலாம். கீழே அம்மா அப்படியே இருக்கட்டும். நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க. நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சட்டுன்னு வேலை முடிக்கிற வழியை பாருங்க என்று சொல்லி கொண்டிருந்தாள் சித்ரா. எல்லாம் நீ சொல்றபடி தானே செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்காக தான் அம்மாவுக்கு 16வது நாள் காரியம் கூட இவ்வளவு செலவு பண்ணி செஞ்சோம். விஓவிற்கும் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கேன். ஒரு சில நாட்களில் வந்துடும். உன் பேகை எடுத்துட்டு வா. உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு நானும் ஆஃபீஸ் போகணும். எனக்கும் டைம் ஆகுது என்று சொல்லியபடி அவன் எழுந்தான். இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்த கோமதி நிற்க முடியாமல் தளர்ந்து வாசல் படியிலேயே உட்கார்ந்து விட்டாள். கோமதிக்கு வானம் இடிந்து தலையில் விழுந்தது போல இருந்தது. இப்போது அவளுக்கு எல்லாம் தெளிவாக புரிந்தது. ஆபீஸுக்கு செல்வதற்காக வெளியே வந்த கார்த்திக்கும் சித்ராவும் வாசற்படியில் உட்கார்ந்திருந்த அம்மாவை பார்த்து அதிர்ந்து போயினர். திடீரென்று பூகம்பம் வந்தது போல உணர்ந்தவர்கள் முகம் பயத்தில் வெளிரி பேய் போல காட்சியளித்தது. அம்மா என்று கார்த்திக் அவள் அருகில் வர இறுகி போய் அமர்ந்திருந்த கோமதி கையை நீட்டி தன் அருகில் வராதே என்றது போல அவனை பார்த்தாள். மகன் தன் கையை பற்றி அழைத்து செல்லும்போது ஆனந்தப்படும் அந்த தாய் இப்போதுதானே தடுமாறி எழுந்து உள்ளே சென்றாள். கார்த்திக் சித்ரா இருவருக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆபீஸுக்கு செல்லும் முடிவை கைவிட்டு விட்டு இருவரும் அவள் உட்கார்ந்து இருந்த சேரின் அருகில் வந்து தரையில் உட்கார்ந்தனர். இந்த நேரம் கோமதி கண்களை மூடியபடியே உட்கார்ந்து இருந்தாள். கணவனின் குடும்பம் அதோடு போராடி கொண்டே கார்த்திக்கை வளர்த்தது, படிக்க வைத்தது, அவனுக்கு திருமணம் செய்து அழகு பார்த்தது, பேரப்பிள்ளைகள் இருவரையும் பார்த்து பார்த்து வளர்த்தது என்று ஒவ்வொன்றாக அவள் மனக்கண்ணில் ஓடியது. அவள் அமைதியாக உட்கார்ந்து இருந்ததில் இருந்தே தாம் இருவரும் பேசிக்கொண்டதை அம்மா கேட்டுவிட்டாள் என்பது கார்த்திக்கிற்கும் சித்ராவுக்கும் நன்கு புரிந்து போனது. பேச வார்த்தைகளை தேடி தேடி அழுத்து போயிருந்த கார்த்திக் பல மணி நேரத்திற்கு பிறகு மெல்ல அம்மா என்று கூப்பிட்டான். இப்போது அவன் குரல் அவனுக்கே கேட்டதா இல்லையா என்று சந்தேகமாக இருந்தது. கண்களை திறந்த கோமதி நேராக தன்னுடைய அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். இப்போது தம்பதியர் இருவருக்கும் வேறு பயம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஐயோ, அம்மா ஏதாவது செய்து கொள்ளப் போகிறாளா என்று நடுங்க ஆரம்பித்தான் கார்த்திக். இவள் ஏதாவது செய்து என்ன பிரச்சனை வரப்போகிறதோ என்று பயந்து போய் நின்றாள் சித்ரா. பயத்தில் இருவரும் கோமதியின் அறை கதவை தட்டினர். எனக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு தேவை, தொந்தரவு செய்யாமல் போய்விடுங்கள் என்று சொன்னது கோமதியின் குரல். செய்வதறியாது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டபடி அறை கதவின் முன் இருவரும் உட்கார்ந்து கொண்டனர். மாலை பள்ளிக்கு சென்று இருந்த கார்த்திக்கின் இரு பிள்ளைகளும் திரும்பி வந்தனர். அம்மாவும் அப்பாவும் ஆபீஸுக்கு போகாமல் ஏன் இப்படி பாட்டியின் அறை முன்பு உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு புரியவில்லை. பிள்ளைகளை பார்த்த சித்ராவும் கார்த்திக்கும் அந்த இடத்திலிருந்து எழுந்து வந்து அவர்களிடம் இருந்து ஸ்கூல் பேக்கை வாங்கி கீழே வைத்தனர். சில நிமிடங்களில் அறை கதவை திறந்து வெளியே வந்த கோமதியை பார்த்த பேர பிள்ளைகள் இருவரும் வியந்து போயினர். அப்பா, பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி உயிரோட இருக்காங்க என்று பெரியவன் தன் அப்பாவை பார்த்து கேட்டான்.
கார்த்திக்கின் முகத்தில் சவக்கலை தெரிந்தது. ஆனால் எதுவும் பேச முடியவில்லை. வாயிலிருந்து வார்த்தைகளே வரவில்லை. பிள்ளைகள் இருவரும் அம்மாவும் அப்பாவும் ஏதாவது சொல்வார்கள் என்று அவர்களை மாறி மாறி பார்த்தனர். ஆனால் இருவரும் இறந்த பிணம் போல நின்று கொண்டிருந்தனர். வந்து சேரில் உட்கார்ந்த கோமதி தன் குரலை சரிப்படுத்தி கொண்டு தன் கையில் இருந்த வீட்டு பத்திரத்தை சித்ராவின் முன் நீட்டினாள். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி இந்த வீட்டை வித்துட்டு அதுக்கப்புறம் உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம். அதற்கு நீ நிறைய நாள் காத்திருக்க வேண்டி இருக்கும். அதனால நீ உன் புருஷன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு இப்பவே உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. இனிமே அதுதான் உங்க இடம் என்று உறுதியாக கூறினார். இந்த வீடு என்னுடையது. இதை எப்போ விற்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன். நான் இப்போ வெளியே போகிறேன். நாளைக்கு திரும்பி வரும்போது இந்த வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட போலீஸ் மூலமாக தான் பேச வேண்டி இருக்கும். புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே கம்பி எண்ண வேண்டி இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்காக மன்னிச்சு விட்டுட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு கையில் வீட்டு பத்திரத்துடன் வெளியே வந்தாள் கோமதி. தெருவில் சென்ற ஆட்டோவை கைத்தட்டி அழைத்தவள் நேராக மித்ராவின் வீட்டுக்குள் வந்தாள். அவளை பார்த்து ரமணி அக்காவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அன்புடன் கோமதியை உள்ளே அழைத்து சென்று உட்கார வைத்தாள் ரமணி அக்கா. சற்று நேரத்தில் உள்ளே வந்த மித்ரா கோமதியை பார்த்து, கோமதி அம்மா சாப்பிட்டீங்களா, நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா என்று கேட்டாள். இப்போது கோமதியின் முகம் மிக தெளிவாக இருந்தது. நிமிர்ந்து மித்ராவை பார்த்தவள், மித்ரா, நீ என்ன 8வது குழந்தையா ஏத்துக்கிறியா இல்லை உன்னோட அம்மாவா ஏத்துக்கிறியா என்று கேட்டாள். சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்த மித்ரா, உங்களை 8வது பிள்ளையா ஏற்றுக்கிட்டா நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், வேலைக்கு போகணும், இதெல்லாம் பரவாயில்லையா? இல்லை அம்மாவா இருந்தீங்கன்னா எங்களையெல்லாம் மிரட்டி கொண்டு டீச்சர் மாதிரி இருக்கலாம். இதில் எது உங்களுக்கு சௌகரியப்படும் என்று கேட்ட மித்ராவை பார்த்து ரமணி அக்கா சிரிக்க ஆரம்பித்தாள். மனம் பஞ்சை போல இலகுவாக இருக்க கோமதியும் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தாள். சிரித்து முடித்தவுடன் முதலில் கோமதியின் கையில் இருந்த பத்திரத்தை பார்த்து இது என்ன என்று கேட்டாள் ரமணி அக்கா. அதுவரை தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் மித்ராவிடம் கூட கோமதி பெரிதாக எதுவும் சொல்லியிருக்கவில்லை. மகன் கார்த்திக் தன்னை காசிக்கு அழைத்து சென்றதிலிருந்து சற்று முன் நடந்தது வரை அனைத்தையும் சொன்னாள் கோமதி. கேட்டுக்கொண்டிருந்த மித்ராவும் ரமணி அக்காவும் கல்லாய் மாறி போயிருந்தனர். அவர்கள் இருவரின் மனதிலும் தோன்றிய ஒரே எண்ணம், மனிதர்கள் இப்படி கூட இருப்பார்களா என்பது மட்டுமே. தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்த கோமதி இருவரையும் உலுக்கி சுய நினைவுக்கு கொண்டு வந்தாள். தன் கையில் இருந்த வீட்டு பத்திரத்தை மித்ராவிடம் கொடுத்தவள், மகளே மித்ரா, இந்த வீட்டோடு சேர்த்து அந்த வீட்டையும் விற்றுவிட ஏற்பாடு செய். நீ அனாதை பிள்ளைகளுக்காக கட்டப்போகும் பெரிய வீட்டில் இந்த அணிலுடைய சிறு பங்கையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். அப்போது பள்ளி விட்டு வந்திருந்த 7 பிள்ளைகளும், மித்ராம்மா, நாளைக்கு ஸ்கூல் லீவு, உங்களுக்கு ஆஃபீஸ் லீவா என்று சந்தோஷமாக கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தனர். சிரித்தபடி அவர்களை பார்த்த மித்ரா, நான் என்ன ஸ்கூலா போகிறேன், எனக்கு லீவ் எல்லாம் கிடையாது. ஆனால் உங்களை எல்லாம் பார்த்துக்க ரமணி அக்கா மட்டும் இல்லை, கோமதி அம்மாவும் இருக்காங்க. ரொம்ப குறும்பு பண்ணீங்க, 2 பேரும் சேர்ந்து உங்களை தோப்பு கர்ணம் போட வச்சுடுவாங்க என்று மிரட்டுவது போல சொன்னாள் மித்ரா. சரிங்கம்மா, நாங்கள் குறும்பே பண்ண மாட்டோம் என்று அனைவரும் சீரியஸாக ஒரே குரலில் சொல்லிவிட்டு குபீரென சிரித்தனர் பிள்ளைகள். அனைவரின் சிரிப்பொலியும் அந்த வீட்டையே நிறைத்தது. இந்த உலகில் நாம் யாரெல்லாம் நம் உறவுகள் என்று நினைக்கிறோமோ அதில் பலர் துரோகிகளாக மாறிவிடுகின்றனர். ஆனாலும் பல நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி அடுத்த கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.